தெலுங்கு சினிமாவில் கேட்பவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னால் உதயகிரனுடைய மரணம். கேட்டாலே அதை வந்துடும். ஆமாம், மிகப்பெரிய சோகம். உதயகிரன் என்கின்ற சாதாரண ஒரு இளைஞன், மிடில் கிளாஸுக்கு கீழே, ஆனால் மிக அழகான நடிகர். இளம் நடிகைகள் அவரோட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டவர் இருக்காங்க. தோட்டத்தெல்லாம் தொடங்குது. ஒரு நல்ல ஒரு இதுக்குன்னா ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு வராரு. ப்ரொடியூசர்லாம் எல்லாரையும் மறந்துட்டு ஒரு பக்கம் அவனை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. எல்லா ப்ரொடியூசரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவர் எதிர்பார்க்காத புகழ் கிடைச்சது. அந்த புகழ் தான் அவருக்கு வேட்ட அமைஞ்சு. அந்த புகழே தான் அவரை காலி பண்ணிட்டு. தெலுங்கு சினிமாலே ஒரு 4 குடும்பம் தான் சார். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. இப்போவும் எப்பவும் 4 குடும்பம் தான். இவன் தங்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது தங்களுடைய மகன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பானோ அப்படின்னு கருதி ஒரு ஆஃபர் வருது. சிரஞ்சீவி குடும்பத்தில் சிரஞ்சீவியோட ஒரு டாக்டர் அங்கிருந்து ஒரு ஆஃபர் வருது. எதுக்காக கொடுக்குறாங்க அந்த ஆஃபர்னு சொன்னா, ராம் சரவணுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, இந்த பையன் இந்த தம்பி நான் செய்யறான், உதயகிரன் கேட்டா கொஞ்சம் பின்வாங்கிறான். ஏன் நம்ம அங்கே போயிட்டு ஒரு அடிமை சாகம் பண்ணணும், அந்த ஆஃபரை தவிர்த்துறான். எனக்கு வேண்டாம் சார். அப்போ இவங்களுக்கு ஒரு கோபம் வரும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க கேட்டிங்கன்னா, ஒன்றா சேர்றாங்க. சிண்டிகேட்ஸ் டோட்டல் சிண்டிகேட் எல்லாம் உட்காந்து எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் காலி பண்ணுவான் அப்படின்னு எல்லா வகையிலும் காலி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மாவே பிரிச்சுட்டாங்க. யார் அப்பா அம்மாவை? உதயகிரன் அவங்க அம்மா அப்பாவையே பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. அப்போ இவர் கிட்டத்தட்ட நடைபெணமாகி இன்னொரு பக்கம் வாய்ப்புகள் கை நழுவி போகுது. வந்த ப்ரொடியூசர்லாம் கொடுத்த அட்வான்ஸை ரிட்டர்ன் கேட்குறான். வாய்ப்பே இல்லாத போயிடுது. சினிமாவில் வந்த வாய்ப்புகள் பறிக்கப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே உயிருக்கு பயஞ்சே இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் கார்லேயே ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல அங்கே இங்கே இருந்து கிடக்குங்க. அப்போ அது சூசைட் கிடையாது, இது மர்டர். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா சார். இப்போ சினிமாவில் நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ரொம்ப பிரபலமாக இருக்குது. நெப்போட்டிசம்ன்றது நமக்கு புரியும், உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், சாதாரண மக்களுக்கு புரியாது. அதையும் விளக்கமாக சொல்லிடுவோம். சொல்கிறேன். என்னன்னு கேட்டால் லோக்கலாக சொல்லணும். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க முதல்ல. வாரிசு நடிகர்கள் அப்படிலாம் கிடையாது. வாரிசு நடிகர்ன்றது கிடையாது. ஆதிக்க சக்திகள். ஓ அப்படியா? ஆமாம், அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். அவங்க தான் டாப். மற்றவங்கள காலி பண்ணுறவங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்படும், இன்னும் கொஞ்சம் புரியும் மக்களுக்கு. இது மற்றவங்கள காலி பண்ணுற கும்பல் ஆதிக்க சக்தி. புரியுங்களா? ஆதிக்கம் அதிகாரம் படைச்சவன், ஆதிக்க சக்தி அதிகாரம் படைச்சவன் மற்றவங்கள காலி பண்ணுற, அதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம்ன்றது. அதுதான். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற ரொம்ப மரியாதைக்கு. ஆமாம், அப்படி லோக்கலாக சொல்லுங்கள். நமக்கு சாதாரண மக்கள் இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்ல. ஆதிக்க சக்திகள், அதிகாரம் பண்ணுறவனுங்க, அடுத்தவங்களை அழிக்கிறவனுங்க, இப்படி கூட சொல்லுங்க. ஓகே சார். இப்போ இந்த ஆதிக்க சக்தியினால ஒரு மரணம் 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மரணம் நடிகர் உதயகிரன், ஒரு இளம் நடிகர். 2000, 2001, 2002, 2003 அந்த காலகட்டத்தில் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆந்திர சினிமாவையே திரும்பி பார்க்கப்படக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு தற்கொலையில் முடிஞ்சிருக்கு. இந்த அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய மரணத்திற்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம்தான் லிட்டரலாக அந்த வார்த்தையை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன், கருப்பு பக்கங்களாகவே இருக்கு. கருப்பு சரித்திரம். என்ன நடந்தது? அதாவது தெலுங்கு சினிமாவில் கேட்பவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னால் உதயகிரனுடைய மரணம். எப்படி கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய ஒரு கருப்பு சரித்திரம் தான் தெலுங்கு சினிமாவில் இந்த உதயகிரனுடைய மரணம். கேட்டாலே அதை வந்துடும். ஆமாம், மிகப்பெரிய சோகம். தமிழ் சினிமாவில் கூட சில கதைகள் இருக்குது, ஆனால் இப்படியான துயரமான கதை கிடையவே கிடையாது. உதயகிரன் என்கின்ற சாதாரண ஒரு இளைஞன், ஒரு பேஸ்லெஸ் குடும்பம், மிடில் கிளாஸுக்கு கீழே. மிடில் கிளாஸ்னு உங்களை யாரும் தவறாக சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸுக்கு கீழே ஒன்று இருக்குது தெரியுங்களா? இப்போ இந்த அப்பர் மிடில் கிளாஸ்லாம் சொல்லுவாங்க சில பேர். லோயர் மிடில் கிளாஸ் ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த லெவலில் இருக்கிறது தான் உதயகிரன். ஏதோ சொல்லுவாங்க, இந்த குற்றாந்தேசின்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ குருட்டடியா, ஏதோ ஒரு அகஸ்மாத்தா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏதோ தற்செயலாக வந்துட்டாருங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டார், கிளிக் ஆயிடுச்சு. எல்லாம் பணம் அவர் வைக்கிற இடம்லாம் சொன்ன தோட்டத்தெல்லாம் தொடங்குது. ஒரு நல்ல ஒரு இதுக்குன்னா ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு வராரு. இதெல்லாம் எப்போ சார்? 2000 வாக்கில் நினைக்கிறேன். 2001, 2 வாக்கில், 2001, 2 வாக்கில் தான் அது நடக்குது. ஆனால் மிக அழகான நடிகர்,
இன்றைக்கி நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நடிகர்களை நீங்கள் வருஷப்படுத்துனீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இங்கே எப்படி பிரசாந்த் எப்படி தம்பி வந்தார், பிரசாந்த் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி ஒரு முகம் வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருப்பார். அந்த அளவுக்கு வந்து திறமையான நடிகராகவும் பார்க்கப்பட்டார். இளம் நடிகைகள் வந்து பெரும்பாலான நடிகைகள் வந்து அவரோட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்குது. பெண் ரசிகைகள் வந்து நான் சொல்கிற ரசிகைகள் வந்து ரசிகர்கள் தாண்டி ரசிகைகள் வந்து பரவலாக அவருக்கு பெரிய ஒரு டைமில் எப்படி நம்ம மைக் மோகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவருக்கு ரசிகைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் மைக்கை கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு சொல்கிறேன் நான். அப்படி வந்து ஒரு காலகட்டம் உதய்கிரண் பேரே அட்டகாசமான பேர், பெரிய பரபரப்பாக இருந்தது. ஆனால் எந்த புகழ் வந்து அவர் ஆசைப்படலான்னு தெரியாது. அவர் எதிர்பார்க்காத புகழ் கிடைச்சது. அந்த புகழ் தான் அவருக்கு வேட்ட அமைஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் எந்த புகழ் வந்து அவருக்கு வந்து ஆசைப்படலையோ வந்து தேடி வந்ததோ அந்த புகழே தான் வந்து அவரை வந்து காலி பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் வந்து உதய்கிரண் மிக சிறந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த 2002 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தெலுங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம். எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து சுமனுக்கு இருந்து பாருங்கள். ஒரு காலத்தில் சுமன் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட நடிகர். தெலுங்கில் வந்து பெரிய மார்க்கெட். இன்னொன்று சுதாகர் வந்து காலப்போக்கத்தில் வந்து அதே சினிமாவில் வந்து ஒரு காமெடின் ஆகிட்டார். இவர் வந்து வில்லன் ஆகிட்டார்னு வச்சுங்களேன். இப்போ சமீபத்தில் வில்லனாக இருக்கிறாரு. ஆனாலும் சுமன் வந்தபோது எல்லாரும் மிரண்டாங்க. சுதாகர் பார்த்து மிரண்டாங்க. அது எங்கன்னா எங்கே கிழக்கே போகிற தமிழ் சினிமாவில் மிரண்டாங்க எல்லாரும். பெரிய ஹிட் இல்லை சார். ஆமாம், கமல் மற்ற சில நடிகர்கள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம் வந்து பயந்தாங்க எல்லாருமே. ஏன்னா சுதாகருக்கு பெரிய இங்கே பயந்தாங்க. ஆனால் சுமன் பார்த்து இங்கே பயப்படல, ஆந்திராவில் பயந்தாங்க. ஏன்னா படங்கள் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அவருடைய தோற்றம் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. உதய்கிரனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்னென்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி நகரும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வருது. இப்போ உதய்கிரனுடைய இந்த வளர்ச்சியில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆஃபர் தான் அவருடைய ஆப்புக்கு காரணமா? ஆமாம். என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆஃபர். என்னென்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையன் ஒரு ஸ்டார் ஆகிட்டான். ப்ரொடியூசர்லாம் எல்லாரையும் மறந்துட்டு ஒரு பக்கம் அவனை தேடி ஓடிட்டுருக்குறாங்க. எல்லா ப்ரொடியூசரும் ஓடிட்டுருக்கலாம். இவன் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. இவனை வந்து பார்த்திங்கன்னா இவனை வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அப்படி இருக்குது. அதை விட நம்ம என்ன செய்யலாம் கேட்டால் வந்து ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலி பையன்தான். அவனை நம்ம கைக்குள்ளே தூக்கி இழுத்து போட்டுட்டா என்னன்னு சொல்லிட்டு பலரும் வந்து ஒரு பிரயாசப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கி முதல் ஸ்டெப் எடுத்து பலருக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்துடணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பொதுவாக தெரியும். எல்லாருக்குன்றது கேட்டால் அந்த தெலுங்கு சினிமாலே வந்து ஒரு 4 குடும்பம் தான் சார். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. இப்போவும் எப்பவும் 4 குடும்பம் தான். அதாவது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு குடும்பம் வந்து என்டி ராமராவ் குடும்பம், இன்னொரு குடும்பம் அப்படி இப்போ என்டி ராமராவ் சொல்ல முடியாது. இப்போ வந்து பாலகிருஷ்ணா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாகேஸ்வரராவ் இப்போ சொல்ல முடியாது. அவர் வந்து நாகார்ஜுனா ஃபேமிலி. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா சிரஞ்சீவிக்கிட்டேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து மோகன் பாபு அவங்க குடும்பம். ஸோ இதுக்கிடையில் நடுவில் வந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. கிருஷ்ணா, அது வந்து அல்லு அர்ஜுன், இவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று லிங்கில் இருக்கிறவங்க. அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, உறவு முறையில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருப்பாங்க. அப்படி தான் வந்து ஏதாவது ஒன்றாயிடுவாங்க எல்லாருமே. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. இவன் தங்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது தங்களுடைய மகன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பானோ அப்படின்னு கருதி ஒரு ஆஃபர் வருது. சிரஞ்சீவி குடும்பத்தில் வந்து சிரஞ்சீவியோட ஒரு டாக்டர், மூத்த மகள், அங்கேருந்து ஒரு ஆஃபர் வருது. எதுக்காக கொடுக்குறாங்க அந்த ஆஃபர்னு சொன்னால், ஒரு பெரிய வளர்ந்து வர ஸ்டாராக இருக்கிறான். இவனை வந்து தன்னை கைக்குள்ளே வச்சுட்டோம்னா மற்றவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் பேரில் அவருக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போது வந்து பலரும் கூட வந்து இந்த உதய்கிரனுக்கு வந்து பலரும் சொல்லும் போது கேட்டினா, இது லவ் மேரேஜ் கிடையாது, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க வந்து பொண்ணு கொடுக்கும்போது கேட்டால், நீ வந்து அங்கே போய் நீ வந்து அங்கே அந்த குடும்பத்துக்கு புள்ள போயிட்டீங்கன்னா பலரும் அதுக்கு பல உதாரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் இந்த தம்பி வந்து நான் செய்கிறான் உதய்கிரன் வந்து கேட்டினா கொஞ்சம் பின்வாங்குறான். ஏன் நம்ம வந்து அங்கே போயிட்டு வந்து ஒரு அடிமை சாகம் பண்ணணும். அவங்க மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம், சினிமா பின்புலம் இருக்குது, அதிகாரத்தை மையமாக வச்சுருக்கிறவங்க, உள்ளங்கையில் வச்சுருக்கவங்க, நம்ம போய் அங்கே போய் சிக்கலை நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்யறான், அந்த ஆஃபரை வந்து தவிர்த்துடுறான். எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு. ஏன்னா அவன் ஃப்யூச்சர் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா, கல்யாணத்தை பண்ணிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் குடும்பம்னு ஆகிட்டுனாலும் வந்து சினிமாவில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுல கூட பல சிக்கல் இருக்குது. அதுக்காக சில பேர் கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க.
ஆனால் இந்த பையன் அதுக்காக தள்ளிப்படுறேன்னா இல்லை அவனுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தெல்லாம் போய் மாட்டாதீங்க, அது ஒரு வந்து உங்களுடைய சினிமா கெரியர் டேமேஜ் ஆகணும்னு ஏதோ சொல்லிட்டாங்க. அவன் என்ன செஞ்சுட்டான் நான் கேட்டிங்கன்னா வந்து அந்த ஆஃபரை வந்து வேணான்னு நிராகரிச்சிடும். இது யார்கிட்ட வேணாலும் இந்த கதையை சொல்லுவாங்க. சினிமா வட்டாரத்தை போய் உதயகிரண் மேட்ரு கேட்டினா தெலுங்கு சினிமாவில் போய் கேட்டிங்கன்னா இந்த சரித்திரத்தை சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே அச்சு பெறாமல் அப்படியே சொல்லிட்டு வரேன். அப்போது என்ன செய்யலாம், இந்த ஆஃபர் வேணான்ற முடிவுக்கு வந்துடுறோம், நம்ம வேண்டாம். அப்போது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து வரமாட்டேன்றான், ஆனால் இவனுக்கு வந்து ஒரு தனி செல்வா இருக்குது. நேற்று வந்து நம்மக்கிட்ட வந்த ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி அவனை நோக்கி போயிட்டுருக்கிறான். இப்போ நம்மளுடைய மகனுடைய வந்து ராம் சாருடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, அடுத்து ஹீரோ அடுத்து ஆமாம் வந்து ஹீரோவை நம்ம கொண்டு வரணும், நம்ம பிளான் பண்ணுறோம். அவனுக்கு வந்து இவன் தடையாக இருப்பான் போல இருக்கு. அப்போ இவங்க என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா சேர்றாங்க சிண்டிகேட்ஸ், டோட்டலாக சிண்டிகேட் டோட்டல் சிண்டிகேட் எல்லாம் உட்காந்து எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் காலி பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லா வகையிலையும் காலி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது உண்மையான வந்து ஒரு கேள்வி இருக்குது தமிழ். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னா, அவங்க அப்பா அம்மாவே பிரிச்சுட்டாங்கன்றாங்க. யார் அப்பா அம்மாவை? உதயகிரண் அவங்க அம்மா அப்பாவையே வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க, தனித்தனி வாழ்க்கையாயிடுச்சு அப்படின்னு வருது. இந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க, அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்போது இவர் வந்து கிட்டத்தட்ட நடைபெணமாகி இன்னொரு பக்கம் வந்து வாய்ப்புகள் கை நழுவி போகுது. வந்த ப்ரொடியூசர்லாம் வந்து கொடுத்த அட்வான்ஸை ரிட்டர்ன் கேட்குறான். வாய்ப்பே இல்லாத போயிடுது. சினிமாவில் வாய்ப்புகள்லாம் வந்து வந்த வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது, நிராகரிக்கப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து முற்றிலுமாக வந்து இவரை வந்து தனிமையாக்கிறாங்க, தனிமைப்படுத்தப்படுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவரால் வந்து அங்கே இங்கே காலை வச்சு ஏதாவது ஒரு படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழல் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே உயிருக்கு பயந்தே இவர் என்ன பண்ணுறாருன்னு கார்லேயே ட்ராவல் பண்ணுறாரு. ஆந்திராவில் காருக்குள்ளேயே ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல அங்கே இங்கே இருந்து கிடச்சுன்னா ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இதுதான் வந்து நடந்த, அதுதான் சொல்கிறேன். அப்போ அது சூசைட் கிடையாது. அதுவே நீங்கள் சொன்ன அந்த சூசைட்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு வழக்கறிஞர், அவருடைய பேர் நல்ல பேர் அருண்குமார், ஒரு வழக்கறிஞர் இந்த உண்மையை சொல்கிறார். இது வந்து மர்டர். அவர் சொல்கிறது ஒரு மர்டர்னே சொல்கிறார். இது வந்து ஒரு மர்டருங்க, கிட்டத்தட்ட ஒரு மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் விசாரணையில் தானே தெரிய வரும் இல்லையா? நம்ம வந்து பிளைண்டாக நம்ம சொல்ல முடியாது, பேச முடியாது. ஆனால் இப்படி ஒரு கதை இருக்குது. உதயகிரனுக்கு பின்னாடி இப்படி வந்து ஒரு கருப்பு சரித்திரம் இருக்குது. ஆந்திர சினிமாவில் ஒரு கருப்பு சரித்திரம் இது. உதயகிரனுடைய மரணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌடாக ஏதாவது சிரஞ்சீவி ஃபேமிலி பற்றி ஏதாவது ப்ரௌடான மூமெண்ட் ஏதாவது நடந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டை படிங்களேன். அந்த கமெண்ட்டை படிச்சிங்கன்னா அந்த கமெண்ட்டில் சில பேர் பதிவு பண்ணுவாங்க. தெலுங்கு சினிமாவை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சரித்திரம் தெரியும். ஏன் ஆந்திரா முழுவதுமே ஒரு பேச்சு உதயகிரனுடைய. இப்போ நீங்கள் இன்னொரு இருக்குது சார் உங்களுக்கு, இந்த சுஷாந்த் தோனியோட பயோபிக். ஆமாம், டோனியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ பிக்சர் நடிக்கிறது அந்த இதில் தான் ஒரு ஃபேமஸ் ஆகிறாரு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்த் மீது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகைகள், இது கண்ணா பெண்ணான்னு கட்டினா எல்லாரும் வந்து கொண்டாடினாங்க. சுஷாந்துக்கு பெரிய கூட்டம் வந்து, அதாவது ஒட்டுமொத்த பாலிவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுஷாந்த் கிட்ட வந்து சரண்டர் அப்படியாச்சு. இந்த சல்மான் கான், ஷாருக் கான், அந்த கான் இந்த கான் இருக்கிற ஊரில் இருக்கிற மொத்த கானம் வந்து பார்த்து பயந்ததுன்னு கேட்டால் சுஷாந்த். திடீர்னு ஒரு அந்த சூசைடு எப்படி என்ன ஏது ஒன்றுமே தெரியாமல் சூசைடாகிடுச்சு. அதுவும் மர்டர் தான் சொன்னாங்க, கிட்டத்தட்ட மர்டர். எப்படி மர்டர் தெரியாது. விசாரணை யார் பண்ணணும்? அதிகாரம் பண்ணணும். அதிகாரம் யார் கையில் இருக்குது? அதிகாரம் இவங்க கையில் தான். முடிஞ்சு போச்சு. இப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே முட்டை மோதல் இருக்குது, அது வேறு விஷயம். இது உயிர் போகிற அளவு இந்த அளவுக்குலாம் வந்து தமிழ் சினிமா வந்து சொல்கிறாங்களே வந்து தமிழ் சினிமா ஒரு குடும்பத்தில் மாட்டிச்சு. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? வெளியில் போய் பாருங்கடாங்க, ஆந்திரா போய் பாருங்கள், இந்த சைடில் போய் வந்து பாலிவுட்டை பாருங்கள், டோலிவுட்டை பாருங்கள், மற்ற விட்டை பாருங்கள். டீசெண்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ஒருத்தர் தள்ளி விடாமல் டீசெண்டாக இருக்கட்டுன்னா அது மலையாள சினிமா தான். ஒருத்தரை கவுக்கிறதுலாம் கிடையாது. என்னன்னா இந்த என்ன கமிட்டி, அது ஹேமா கமிட்டி, அது வந்தபோது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சலசலப்பாச்சு. அதில் கொஞ்சம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் டீசெண்டான ஒரு சினிமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபீல்டுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து மலையாள சினிமா தான். இங்கே இருக்குது இந்த தள்ளுமுள்ளலாம் இருக்குது. நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இங்கே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் எஸ்எஸ்சி சொன்னால, எஸ்எஸ்சி வந்து பண்ணாத வேறு கிடையாது. இந்த ஸ்ரீகாந்த் இன்னைக்கு பெரிய நடிகராக இருந்திருக்கணும். ஆனால் விஜய்க்காகவே வந்து ஒரு 4 பேரை வச்சு 3 பேரை வைக்கிறது, கோல்டு காயின் கொடுத்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி ஒருத்தனை கவுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான செயல் இன்றைக்கி. அதனால தான் எஸ்எஸ்சி இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
பிள்ளை இல்லை, மருமகம் இல்லை, பேரன் இல்லைன்னு சொல்லி அனுபவிக்கிறேன்னா இப்படி பண்ண பாவங்கள் தான் இதெல்லாம். நான் சொல்கிறேன் இங்கே உண்டு. ஆனால் இங்கே உயிரெடுக்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. உயிரெடுக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சிதைக்கிற அந்த அளவுக்குலாம் போக மாட்டானுங்க. சிரஞ்சீவிக்கே ஒரு டைமில் பிரச்சனை இருந்துச்சு இதே மாதிரி பிரச்சனை. அப்போ வந்து சிவகாமி வந்து வரும்போது, இப்போ ரஜினி வரும்போது எப்படி இங்கே வந்து எம்ஜிஆர் வந்து சிவாஜி இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி வந்து சிரஞ்சீவி வந்து வரும்போது ஒரு ஸ்டாராக உருவாகும் போது அப்போ வந்து நாகேஸ்வரராவ் இருக்கார்ல, நாகார்ஜுனாவுடைய அவர் நாகேஸ்வரராவுக்கு அவங்களுக்கும் ஒரு தள்ளுமுள் இருந்துச்சு. அப்போ உடனே என்ன செஞ்சார் கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் வந்து இவன் உதயகிரனுக்கு அந்த ரூட்டு தெரியல. என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்பத்திலே வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த காதலன் படத்தில் அல்லு ராமலிங்கம் கரெக்டாக என்னோட ஞாபகம் இருக்குது. அவர் வந்து மனோரமாவுக்கு வந்து ஜோடியா நடிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மகள் சுரேகா மேரேஜ் பண்ணார். யார்? சிரஞ்சீவி. இப்போ மருமகன் ஆகிட்டார். மருமகன் ஆகிட்டார், பிரச்சனையே இல்லை. அப்போ நாகேஸ்வரராவ் கை வைப்பார் மேலே, சொல்லி பார்க்கலாம். அப்போது நாகேஸ்வரராவுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அடுத்து நம்ம மகனை கொண்டு வரணும், நாகார்ஜுனாவை கொண்டு வரணும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் தான், சிரஞ்சீவி வந்துடுறான்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியை காலி பண்ணுறதுக்கும் நடந்தது. நம்ம எல்லாத்தையும் பேசணும்ல, எல்லா பக்கத்தையும் போடணும். சிரஞ்சீவியும் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணார். ஆனால் அவருக்கு புத்திசாலித்தனமாக செட்டில் ஆகிட்டார். அந்த புத்திசாலினா இங்கே அவனுக்கு உதயகரன் பாவம் அவனுக்கு தெரியல. இது கொஞ்சம் மானரோஸ்டோட இருந்துப்பான் போல. அதுதான் இப்போ வந்து மைனஸ் ஆயிடுச்சு. புத்திசாலித்தனத்தெல்லாம் சூழ்ச்சியால தான் செய்யணும். சதி பண்ண தெரியணும், அடுத்தவன் கால வர தெரியணும். சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கணும்னா பாலிடிக்ஸ் பண்ணணும். காலை நக்க தெரியணும், கால வாரவும் தெரியணும். இது நீங்கள் ஜெயிக்கணும், சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் கால வார தெரியணும், கால நக்கவும் தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சுது, ஜெயிச்சாங்க. இல்லை நான் மானம் இருக்குது, எனக்கு ரோஷம் இருக்குது, சூடு சொன்னலாம் இருக்குதுன்னு கேட்டால் அவ்வளோதான், காருக்குள்ளேயே சுற்ற வேண்டியது தான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.